பல இன்னல்களுக்கு இடையில் எப்படியாவது இன்று என்னை கண்டுவிடு. இந்த தேய்பிறை பஞ்சமியில் நீ கேட்ட வரத்தோடு உனக்கானது வெற்றி பொக்கிஷத்தை பெறும் நேரத்தோடு அல்லவா இந்த வாராகி இன்று உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தால் இப்படி ஒரு செய்தியை எதிர்பார்த்து இருப்பாய் என்று எனக்கு தெரியும். அங்கு ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். உனக்கான வெற்றி பாதையை தருவது இந்த வாராகியாக இருக்கும்போது உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. எத்தனை சோகங்களுக்கு இடையிலும் உனக்கான செயலை நீ நேர்மையாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை அங்கு எப்படியாவது தலைகீழாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை எப்படியாவது அங்கு தோற்பது என்று முடிவெடுக்க வைக்க வேண்டும். உன்னால் முடியாது என்று சொல்ல வைக்க வேண்டும் என்று இங்கு ஒருவரோ திட்டமிட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த துரோகி யார் என்று உனக்கு அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிப்பதில் இந்த வாராகிதான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கா தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். உனக்கா உன் வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உனக்கா சுபகாரியம் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். அத்தனையும் அவர்களுக்கு கொடுக்கும் தருணத்தை இந்த வாராகி நான் உருவாக்கிவிட்டேன். வாழும் வாழ்க்கை கடினமான முட்கள் போன்று உள்ளது என்று நீ கலங்கிக் கொண்டு இருக்கும் வேளையிலே மேலும் மேலும் கலக்கி விடலாம் என்று உன் மனதை மட்டுமல்ல, உன் உள்ளத்தை மட்டுமல்ல, உன் உடலை மட்டுமல்ல, நீ செய்கின்ற செயலிலும் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி உனக்கு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் என்று ஒருவர் துடித்து கொண்டு இருக்கும் வீட்டிலிருந்து உனக்கான நல்ல செய்தியோடு தான் இப்பொழுது இந்த வாராகி வந்திருக்கின்றேன். வாழ்க்கையின் வளம் பெற இந்த வாராகின் கரங்களை பற்றி கொண்ட பிறகு ஏன் உன் வாழ்க்கையை பற்றி இன்னும் கவலைப்படுகிறாய்? உன் மனச்சோர்வை திறந்து உன்னை உயர வைக்கும் சக்தியாகத்தானே இந்த வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். மனதிற்குள் எத்தனை காயங்கள் இருந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். என் நாட்டம் களை கட்ட போகும் தருணத்தை நீ விட்டு விடாதே என் தங்கமே. வாழ்வில் எவ்வளவுதான் துக்கம் உன்னை வந்து அடைத்து கொண்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையின் துன்பமும் துயரமும் உன் வாழ்வை துரும்பாக சிதைத்து தூசியாக மாற்றி கண்ணீருக்கு சொந்தமாய் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தது போல் இங்கு உன் கவலைகள் மாளா கவலைகளாக இருந்து கொண்டிருந்தாலும் நீ செய்த நன்மையை மறைக்கும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும். தீமை புகாது விழித்திரு என் கண்ணின் மணியே. உன்னுடைய ஆதங்கம் என்னவென்று எனக்கு புரிந்து விட்டது. அதை என்னிடம் விட்டுவிட்டு உனக்கான வழியை நீ தேர்ந்தெடுத்து கொண்டே இரு. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? இப்பொழுதே உன்னுடைய என்ன ஓட்டத்தில் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? நாம் அவருக்கு நல்லது தான் நினைத்து கொண்டு இருக்கின்றோம், நல்லது தான் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவரோ நமக்கு தீமை நடக்க வேண்டும் என்று புதகுழியில் தள்ள வேண்டும் என்றல்லவா போராடி கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்குத்தான் உன் வாழ்க்கையை இங்கு வரமாக்குவதற்குத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாளே. நீ வணங்கும் கைகளுக்குள் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ அவர்களை பற்றி எல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. எனக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா என்று காத்திருக்கும் என் தங்கமே, உனக்கான வாழ்க்கையின் நேரத்தை குறித்துவிட்டு உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்வின் பள்ளத்திலிருந்து மீண்டு மேட்டை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறாய். தெய்வ சிந்தனையோடு தானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய். என் மீது நம்பிக்கை வைத்துதானே, என் மீது பாரத்தை போட்டுதானே நான் இந்த செயலை செய்கிறேன் அம்மா என்று என்னிடம் அனுமதி பெற்ற பிறகு தானே உன் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை விட்டு விடுவேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் அத்துணை விஷயத்திலும் அனைத்து பெயர்களிலும் உனக்கான வாழ்க்கையை செய்வதற்கும் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கும் உதவி செய்து கொண்டேதான் இருப்பேன். யார் ஒருவர் உனக்காக இல்லையோ என்று வருத்தப்பட்டாயும் அவரை பொறுத்தவரையிலும் நான் எல்லா பெயர்களிலும் அத்துணை வடிவங்களிலும் உன்னை தேடி
தேடி வந்து உனக்கான விதியை உன் கையில் ஒப்படைத்து உன் சொந்த கரங்களில்தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நான் உணர்வாக உணர்த்த வந்து இருக்கும் போது நீ எதற்காக அங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நீ கவனத்தை செலுத்து. உனக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு அவர்கள் அங்கு நிம்மதியாக இருந்து விடலாம் என்றெல்லாம் ஒரு கணக்கை போட்டுவிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டம் தீட்டி அங்கு செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அத்துணை விஷயத்திற்கும் எப்படி தடைகள் வந்து சேரப் போகிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் உன் சுபகாரியத்தை நிறுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். என் செல்ல பிள்ளைக்காய் இந்த நிலைமையை நான் உருவாக்கி விடுவேனா என உன்னை எப்படி நான் என் பிள்ளையாக கருதி என் கருவறைக்குள் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கு நான் படும்பாடு எனக்கு தானே தெரியும். உன் விதியோடும் கருமாவோடும் நான் போராடி கொண்டு இருக்கும் போது இடையிலே அவர் வந்து உனக்கான செயலை செய்ய விடாமல் அங்கு தடுத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான வெற்றி பயணத்தை நான் தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். அவர்கள் எந்த காரியம் உனக்கு நடத்தக்கூடாது என்று சொன்னார்களோ, எந்த விஷயத்தில் தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தில் தடைகளை மட்டுமல்ல, அந்த விஷயத்தில் உனக்கு நிம்மதியினை தந்து உனக்கான வெற்றி மேல் வெற்றி பெறும் ராஜயோகத்தை தருவதற்கும் தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் இப்பொழுது காணாமல் தான் போக போகிறது. செய்வது இவர்தான் என்று தெரிந்துவிட்ட போதிலும் உனக்கான வெற்றியை பெற முடியவில்லையே, அவரை நான் தண்டனைக்கு மாற்ற முடியவில்லையே என்று வருத்தத்தோடு காத்திருந்தாய். செய்வது அவராக இருப்பினும் பார்த்து கொள்வது இந்த வாராகியாக இருக்கும்போது யாரிடமிருந்து இங்கு தப்பித்து கொள்ள முடியும்? என் கண்ணின் மணியே, இந்த தாயிடமிருந்து உன் துரோகியானவர் ஒரு காலமும் தப்பித்து கொள்ள முடியாது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மகிழ்வான தருணத்தை பெற்றுக்கொள்வதற்குத்தானே இங்கு நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களை பற்றி நீ கலங்கிக் கொள்ளவும் வேண்டாம், கவலை கொள்ளவும் வேண்டாம். எல்லாம் என் ஆணைப்படியும் விதிப்படியும் அழகாக நடந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்லதுதான் நடக்கும். சில சமயத்தில் சோதனையும் வேதனையும் தலைக்கு மேல் சென்று கொண்டு இருக்கின்றதை நாம் எவ்வளவுதான் பார்த்தாலும் எவ்வளவுதான் நமக்கான விஷயத்தை செய்தாலும் இப்படி ஒரு நிலைமையை நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றாளோ நம் தாயானவள் என்று நீ நினைக்கின்றாய் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பித்து தருவதற்குத்தான் இந்த வாராகி இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய சோதனையும் வேதனையும் வைத்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி ஜெயிக்கத்தான் போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கரத்தை பற்றுவது யார்? இந்த தாய் வாராகி அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை வளப்படுத்தவும் மேம்படுத்தவும் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே மனம் வருந்தாதே. நடப்பது எதுவாக இருப்பினும் சரி, உன் வாழ்க்கையை நான் அடுத்த கட்ட நிலைமைக்கு எடுத்துச் செல்வது உறுதியாக்கப்பட்டு விட்டது. எதை எப்படி செய்தால் உனக்கான நலம் பெறுவாயோ வளம் பெறுவாயோ அத்தனையும் அறிந்து செயல்பட்டு உன் வாழ்க்கையை வளப்படுத்த வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. வெற்றிக்காகத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வெற்றியை நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கும் போது எதற்காக மனம் மருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, தருவது இந்த வாராகி என்பதை மட்டும் நீ மறுத்தும் விடாது. ஏனென்றால் நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று நினைக்கின்ற வேளையிலே நல்லது மட்டுமே இந்த தாயானவள் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் என்ற சத்தியத்தை அல்லவா கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தோளோடு சாய்ந்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, இனி உன் மன வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகிறது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கான அர்த்தத்தை உனக்கான விஷயத்தில் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியும் தருவதற்கு தாய் உன் கையை பிடித்து விட்டேன். இனி நடப்பது எல்லாம்
நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன் துரோகிகளும் உன் எதிரிகளும் உன்னை எந்த பாடுபடுத்தினார்களோ அதற்கு மாறாகத்தான் உன் நிலை மாறப்போகிறது. அவர்களை நான் பார்த்து அவர்களின் நாட்டத்தை ஒடுக்கி வைத்துவிட்டு இந்த வாராகி நாட்டம் இங்கு தொடங்கும் நேரம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணை, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். ஓம் வராகி தாயை போற்றி.